ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பெரியபாளையத்தம்மன் அருள்வாக்கு பார்க்கலாம். இதில் வந்து நான் 3 பைல் வைக்க போகிறேன். இந்த ரீடிங் பார்க்குறதுக்கு முன்னாடி பெரியபாளையத்தம்மனுக்கு தேங்க் பண்ணிட்டு வாங்க. ஃபர்ஸ்ட் பைல் சுழி, செகண்ட் இந்த பிரேஸ்லெட், ரோஸ் குவார்ட்ஸ் பிரேஸ்லெட், தேர்டு ஜேடு கிறிஸ்டல் வைக்கிறேன். இந்த 3 பைலில் உங்களுக்கு எது ரெசனேட் ஆகுதோ சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் அம்மன் வழிபாடு வேறு எந்த அம்மனை நீங்கள் மனசில் நினச்சிருந்தாலும் பெரியபாளையத்தம்மன் வந்து உங்களுக்கு என்ன உங்களுக்கு அருள்வாக்கு கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். உங்களுக்கு என்ன ஒரு நல்ல அற்புதமான விஷயத்தை நடத்தி தரப்போகிறாங்க. உங்களுக்கு ஏதாவது ப்ரேயர் இருக்குனாலும் கமெண்ட்டில் தெரிவிங்க. ஒரு சின்ன லைக் கொடுங்க, ஹைப் ஒன்று பண்ணிட்டு வாங்க. நிறைய வருது, பெரிய ரீடிங் எடுக்கணும் போல இருக்கு. சரி, ஓகே. இந்த 3 பைலில் சூஸ் பண்ணிக்கிட்டீங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் பைல் சூஸ் பண்ணவங்களுக்கு என்ன மெசேஜ் இருக்குன்னு பார்க்கலாமா? இன்னைக்கு ஃப்ரைடே, அதனால டக்குன்னு தோணுச்சு அம்மனோட மெசேஜ் எடுக்கலாம் அப்படின்ட்டு. பெரியபாளையத்தம்மனுக்கு இந்த சோழி கிறிஸ்டல் சூஸ் பண்ணவங்களுக்கு உங்கள் லைஃப்பில் என்ன ஒரு டேர்னிங் பாயிண்ட் இருக்குது, உங்களுக்கு முக்கியமான மெசேஜ் என்ன அம்மா கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க பார்த்துடலாமா? இந்த ரீடிங் பார்க்குறவங்களுக்கு ஏதாவது ப்ரைவேட் மெசேஜ் பார்க்கணும், பர்சனல் ரீடிங் பார்க்கணும், இல்லை அம்மனோட அருள்வாக்கு தனியாக கேட்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து நம்மகிட்ட சோழி பிரசன்னம், தீபஜோதி பிரசன்னம் எல்லாமே இருக்குது. உங்களுக்கு எப்படி வந்து கேட்டு உங்களுக்கு அந்த அம்மனோட அந்த இது வந்து பிளெஸ்ஸிங்கை வாங்கணுமோ நீங்கள் வந்து நேரடியாக கூட வந்து வாங்கிக்க முடியும். அதுக்கு அப்பாயின்மெண்ட் நீங்கள் வாங்கிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு நீங்கள் புக் பண்ணிக்கோங்க, சரியா? ஃபைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு அம்மன் உங்கள் லைஃப்பில் என்ன ஒரு டேர்னிங் பாயிண்ட் இருக்குது நடத்தி கொடுக்க போகிறாங்க பார்க்கலாமா? ஃபைல் 1 சூஸ் பண்ணவங்க ஃப்ரெண்ட்ஸ், வாவ், சூப்பர் பிளஸிங். அம்மன் கிட்ட உங்களுக்கு ரொம்ப நாள் கோரிக்கைகள்லாம் இருக்குது. லாங் டைமாக ஒரு பிஸ்னஸ்க்காக, வேலைக்காக கூட உங்ககிட்ட ப்ரேயர் இருக்குது. நீங்கள் எப்படிப்பட்ட நபர் அப்படிங்கிறத அம்மன் சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு சிங்கிள் பேரண்ட்டாக அந்த மாதிரி தனியாக வாழக்கூடிய ஒரு நபராக இருக்கீங்க. ஃபேமிலி, மோஸ்ட் ஆஃப் ஃபேமிலியோடு இருக்கிற மாதிரி அமைப்பு இல்லை. ஒரு கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கலாம், இல்லை கணவனை இழந்த ஃபீமேல் பார்க்குறீங்க. நீங்கள் வந்து கொஞ்ச நாளாகவே உங்கள் லைஃப்பில் இனி ஒரு ஸ்ட்ரிக்டான முடிவுகள் எடுத்து உங்களோட வேலையிலையும் சரி, உங்களோட பிஸ்னஸ்க்கும் நான் இப்படி தான் இந்த பிஸ்னஸை செய்யணும், நான் உங்களை யாரும் வந்து எமோஷ்னலாக பிளாக் பண்ணுறதோ, ரொம்ப ரொம்ப அன்பை கொடுத்து ரொம்ப ஏமாந்துருப்பீங்க. ஸோ ரொம்ப அதிலெல்லாம் வந்து கொஞ்சம் ரெஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பீங்க. இனிமேல் வந்து நான் கரெக்டாக இருக்க போகிறேன், என்னை வந்து நான் வந்து ஃபோக்கஸ் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு ஒரு தெளிவான ஒரு சிந்தனை, முடிவு இதெல்லாம் நீங்கள் எடுத்திருப்பீங்க. இப்போ வந்து உங்கள் லட்சியம் மட்டும்தான் உங்களுக்கு வேணும். உங்கள் லட்சியத்தில் ஃபோக்கஸிங் இருக்குது. மற்ற தேவையில்லாத விஷயங்கள், எமோஷ்னல் பிளாக்லலாம் போய் மாட்டுறது கிடையாது. நீங்கள் இப்போ நீங்கள் ஃபோக்கஸிங்காக நீங்கள் உங்களோட வேலையில், உங்களோட பிஸ்னஸில் கவனமாக இருந்து கரண்ட்டில் நீங்கள் நல்ல ஒரு செல்வ நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் உங்கள்கிட்ட இருக்குது, ஓகேவா? கரண்ட்டில் உங்களுக்கு செல்வ நிலையில் முன்னேற்றம் இருக்குது. ஆனால் ஹெல்த் வந்து பாதிக்கப்பட்டிருக்கலாம். ஹெல்த்தில் நீங்கள் வந்து ஃபோக்கஸிங் வைங்க. உங்களுக்கு வந்து ஹெல்த்தை சரி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சில பேர் வந்து ஏதாவது படிப்புக்காக நீங்கள் ட்ரை பண்ண போகிறீங்க, ஃப்யூச்சர் க்ரோத்துக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ட்ரை பண்ணலாம். அந்த மாதிரி யோசனை வந்துச்சுன்னா அதை வந்து செயல்படுத்துங்க. உங்களுக்கு சில பேருக்கு அந்த மாதிரி எண்ணமும் இருக்குது, ப்ரேயரும் இருக்குது. அது வந்து ஒரு அந்த அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் கற்றுக்கிறதுனால உங்களோட ஃப்யூச்சரில் ஃபைனான்ஸ் ஸ்டெபிலிட்டி உங்களுக்கு இருக்குமா அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு விஷயம் தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக வந்து ஃபைனான்ஸ் சப்போர்ட் எல்லாமே உங்களுக்கு இருக்குது. இப்போது நீங்கள் வந்து சில முக்கியமான முடிவுகள்லாம் நீங்கள் எடுத்து உங்களை வந்து ரொம்ப எப்படின்னா உங்களை செதுக்கியிருக்கீங்க. ரொம்ப நாளாவே வந்து உங்களுக்கு உங்களோட அனுபவங்கள், உங்களோட பாஸ்ட், இந்த வழிகள் எல்லாத்துலேயுமே இருந்து நீங்கள் வெளியே வந்து உங்களை ஒரு நல்ல ஒரு பவர்ஃபுல் பர்சனாக, எந்த இடத்துல கனிவு கொடுக்கணும், எந்த இடத்துல ரெஸ்ட்ரக்ட் பண்ணணும், எப்படி ஃபேமிலியை கவனிச்சுக்கணும்,
நீங்கள் ஒரு பேஷனேட்டான வேலையில் இருப்பீங்க, ஐடி ஃபீல்டில் இருப்பீங்க. அந்த மாதிரி எந்த பிஸ்னஸ் ஃபீல்டில் இருந்தாலும் சரி, ஐடி செக்டாரில் இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து உங்களோட ஹெல்த்தில் கவனம் வைக்கணும்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு ஃப்யூச்சர் நல்லா இருக்குது. நீங்கள் என்ன ப்ரேயர் கேட்டிங்களோ, மணி இன்கம், ஓகேவா, ஒரு ஃபைனான்ஷியல் அபண்டன்ஸ், அப்புறம் வந்து சில பேருக்கு வந்து ப்ராப்பர்ட்டி வாங்குறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு அனுகூலமாக இருக்குது. அம்மனோட அருள் உங்களுக்கு இருக்குது, ஓகேவா. உங்களுக்கு அந்த பிளஸ்ஸிங்கை தரத்துக்கு அம்மன் ரெடியாக இருக்காங்க. ஆனால் நீங்கள் இப்போத்துலேருந்து நீங்கள் ஸ்டெப் எடுக்கிறீங்க அப்படின்னா, இந்த ரீடிங் பார்க்கறதுலேருந்து 1 இயரில் உங்களுக்கான அந்த பிளஸ்ஸிங்ஸை நீங்கள் அட்ராக்ட் பண்ண முடியும். ஏன்னா எனர்ஜி நல்லா இருக்குது, சூப்பராக வந்திருக்கு. ஆனால் முழுக்க முழுக்க இந்த கார்டு வழியாக பார்க்கும்பொழுது நிறைய ஃபீமேல் எனர்ஜி நீங்கள் பார்க்குறீங்க. உங்களுக்கு தான் ஸ்பெஷல் மெசேஜ், ஓகேவா. சரி, யார் யாருக்கு எப்படி இருந்ததுன்ட்டு சொல்லுங்கள். இன்னொரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் ஃப்ரெண்ட்ஸ், சில பேர் நியூ பார்ட்னருக்காக கேட்குறீங்க அப்படின்னாலும் ஒரு நல்ல லைஃப் பார்ட்னர் வரலாம். அதே மாதிரி சில பேருக்கு குழந்தை பாக்கியம், உங்களோட ஹெல்த்தை சரி பண்ணுங்கள், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், ஓகேவா. கண்டிப்பாக இருக்குது. சில பேருக்கு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அமையலாம், பார்ட்னர், அதாவது பிஸ்னஸில் ஒரு நல்ல பார்ட்னர் வரலாம். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல லைஃப் பார்ட்னர் வேணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து விரும்புகிறீங்க. கண்டிப்பாக அந்த பிளஸ்ஸிங்கும் கொடுக்குறாங்க. அதே மாதிரி சில பேர் வந்து குழந்தை பாக்கியத்துக்காக நீங்கள் ப்ரே பண்ணுற விஷயமும் உங்களுக்கு கைகூடும். அதுக்கு உங்களோட ஹெல்த்தை நீங்கள் கவனிச்சுக்கணும், ஓகேவா. ஹெல்த்தில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் இருக்கிற விஷயத்துக்கு நன்றி சொல்லுங்கள். ஏன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரிதல் கொடுத்து தான் இப்போ நீங்கள் இந்த இதில் இருக்கீங்க, ஸ்டேஜில் இருக்கீங்க. இப்போ நீங்கள் ஒரு நல்ல ஒரு உங்களுக்குன்னு ஒரு ஸ்டெபிலிட்டியான ஒரு லைஃப் ஸ்டைலில் உங்களோட அந்த, அதாவது நீங்கள் உங்களை ஃபோக்கஸ் பண்ணி உங்களை வந்து இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கீங்க. டிவைனோட அந்த பிளஸ்ஸிங்ஸ்னால நீங்கள் இந்த இடத்துல இருக்கீங்க. இதுலேருந்து அடுத்த கட்டம் போகணும். அடுத்த கட்டம் நீங்கள் வந்து ஒரு நல்ல ஸ்டெபிளான ஒரு லைஃப் பார்ட்னர் வேணும்னு சொல்லி கேட்குறீங்க. அதுவும் கிடைக்கும். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட சில ஐடியாஸ்லாம் உங்களுக்கு வந்து வரும். இந்த ரீடிங் பார்த்ததுக்கப்புறம் கூட வரலாம். ஃப்யூச்சரில் நீங்கள் வந்து எப்படி இருக்கணும், உங்களோட ஹெல்த்தில் கவனம் வைக்கணும், உங்களோட க்ரோத்தில் கவனம் இருக்கணும். அதுக்கு சில முயற்சிகள், எஃபெக்ட் நீங்கள் போடுற மாதிரி ஏதாவது கிளாஸ் கற்றுக்கிறது, ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுறீங்கன்னா அதை பண்ணுங்கள், தயக்கம் இல்லாமல் பண்ணுங்கள், சக்ஸஸ் கிடைக்கும், ஓகேவா. அதே மாதிரி நிறைய பேருக்கு வந்து ஒரு நியூ பார்ட்னர் லைஃப்பில் வரலாம், ஓகே. சரி, யார் யாருக்கு எப்படி ரெசினேட் ஆச்சுன்னு சொல்லுங்கள். பைல் 1க்கு இப்போ நம்ம வந்து பைல் 2 பார்க்கலாம். பைல் 2 ரோஸ் குவார்ட்ஸ் இந்த பிரேஸ்லெட் சூஸ் பண்ணவங்களுக்கு பெரிய பாளையத்தம்மன் என்ன அருள்வாக்கு கொடுக்குறாங்க, என்ன ஸ்பெஷல் மெசேஜ் உங்களுக்கு இருக்குன்னு பார்க்கலாம். கார்டு எடுக்கும் போதே வந்து விடுறாங்க. நான் சஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடியே வராங்க. பைல் 2 சூஸ் பண்ணவங்க ஒரு லைக் ஒன்று கொடுங்க, ஹைப் ஒன்று பண்ணுங்க, அம்மனுக்கு தேங்க் பண்ணுங்க, ப்ரேயர் இருந்தால் ப்ரேயரை தெரியப்படுத்துங்க கமெண்ட்ல. பைல் 2 சூஸ் பண்ணவங்க நீங்கள் இந்த ரீடிங் பார்க்குறவங்க ஒரு லெஜண்ட் மாதிரி இருக்கலாம். ஒரு நல்ல ஒரு சினி ஃபீல்டில் ஒரு பேஷனேட்டான வேலைகள் பார்க்குறது, ப்ரொஃபஷ்னல் லைஃப் ரொம்ப இதாக இருக்குது. அதே மாதிரி பாரம்பரியமான ஒரு பெரிய ஃபேமிலி அந்த மாதிரி தெரியுது. உங்கள் லைஃப்பில் ஒரு நியூ பார்ட்னர் வேணும்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க. உங்கள் பார்ட்னர் வந்து எப்போவுமே வந்து பிஸியாக இருக்க மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பர்சன். உங்களை கொஞ்ச நாளாக, அதாவது வந்து நீங்கள் வந்து இந்த ப்ரேயர் வேணும்னு சொல்லி கேட்குறீங்க, அதாவது உங்களுக்கு ஒரு லைஃப் பார்ட்னர் வேணும்னு சொல்லி கேட்குறீங்க. இது ஒரு சிலருக்கு வந்து குழந்தை பாக்கியத்துக்காக கேட்குறீங்க. குழந்தை பாக்கியம் அப்படின்றப்போ உங்கள் நபர் வந்து ஃபுல்லாக அவரோட வேலையில் பிஸியாக இருக்காங்க. ஃபேமிலியை கவனிக்கிறதுல கொஞ்ச நாளாகவே அவங்களுக்கு வந்து டைம் இல்லை. ஃபஸ்ட்டு அவங்க வந்து தன்னை வந்து ஸ்டெபிள் பண்ணிக்கணும், அப்போ தான் வந்து ஃபேமிலியை பார்க்க முடியும் அப்படி கூட இருக்கலாம். ஒரு சிலருக்கு சூழ்நிலை காரணமாக 2 பேரும் பிரிஞ்சிருக்கலாம். குழந்தை பாக்கியத்துக்கு வந்து அவங்களோட வேலை தடையாக இருக்குது. அவங்க ஃபுல் டைமாக வந்து வேலை வேலை வேலை
இதெல்லாம் பற்றி ஃபேமிலியை பற்றியெல்லாம் இப்போ அவங்க யோசிக்கல. அது உங்களுக்கு பெரிய ஒரு வருத்தம் இருக்குது. அது நீங்கள் வந்து அம்மன் கிட்ட ப்ரேயர் வச்சுருக்கீங்க. எனக்கு ஒரு நல்ல குழந்தை பாக்கியம் வேணும். என்னோட கணவர், அதாவது உங்கள் நபர் உங்ககிட்ட ஒரு இன்டென்ஷனில் வரணும், உங்ககிட்ட ரொம்ப இணக்கமாக ஒரு ஃபேமிலி வேணும், நம்ம வந்து நெக்ஸ்ட் லெவல் நம்மளோட ஃபேமிலியை வந்து ஒரு பாண்டிங் கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. கண்டிப்பாக வருவாங்கன்னு சொல்கிறாங்க. சரியா? உங்கள் நபர் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே உங்ககிட்ட வருவாங்க. குழந்தை பாக்கியம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது. ரொம்ப சந்தோஷமான விஷயம். 2வது, சில பேர் பார்க்குறதுல நான் சொன்ன மாதிரி ஒரு லெஜண்ட் மாதிரி இருப்பீங்க. கண்டிப்பாக இந்த ரீடிங் பார்க்குறவங்களுக்கு பிளாக் மேஜிக் நடத்தப்பட்டிருக்கிறது. ஓகேவா? ஆனால் குருவோட பிளெஸ்ஸிங்ஸ் இருக்கு. குரு உங்களுக்கு வெற்றியை கொடுப்பாங்க. நீங்கள் இப்போ ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் வந்து குருவோட அந்த வழிகாட்டுதலை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் அதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க, உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும். நடுவில் டவுட்லாம் வேண்டாம். ஏன்னா இந்த நெகட்டிவ் எனர்ஜி உங்களுக்கு வந்து நிறைய இந்த நல்ல விஷயத்த குருவோட அந்த ஃபாலோஅப்ஸை தடுக்கிறதுக்கு சில விஷயங்கள் உங்களுக்கு ஒரு மனசில் தேவையில்லாத விஷயங்களை, இதெல்லாம் சாத்தியமா, இப்போ வந்து உங்களோட ஃபேமிலி ஒன்றாயிடுமா, பிரிஞ்சு போனவர் வந்து திரும்ப வந்துருவாங்களா, அப்படியெல்லாம் டவுட்டே வைக்க வேண்டாம். கண்டிப்பாக வருவாங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து அந்த பிளஸ்ஸிங்ஸ் அம்மன் கொடுக்குறாங்க. உங்களுக்கு ஆஸ் அ குருவாகவும் அவங்க வந்து டீச் பண்ணியிருப்பாங்க. ஆஸ் அ குருவாகவும் உங்களுக்கு அவங்க வழி நடத்துகிறாங்க. நீங்கள் அவங்களோட பிளஸ்ஸிங்ஸ் எடுக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சீக்கிரமே ஒரு நல்ல விஷயம் நடக்கும். ஆனால் கொஞ்சம் நீங்கள் வந்து பொறுமையாக இருக்கணும், நம்பிக்கையோடு இருக்கணும். குருவை பிடிச்சிருக்கீங்கல்ல, இறுக்கமாக பிடிச்சிக்கோங்க, டைவர்ட் ஆகாதீங்க. ஏன்னா உங்கள் லைஃப்பில் நிறைய ஃபெயிலியர், நிறைய பக்கங்கள், இதுக்கு முன்னாடி நிறைய ஃபெயிலியர் பார்த்துருப்பீங்க. இந்த குடும்பத்தில் வந்து இந்த ஃபேமிலி மெம்பர்ஸ்னால நிறைய ஃபெயிலியர் பார்த்துருப்பீங்க. அவங்களால ஒரு பிளாக் மேஜிக்கும் நடத்தப்பட்டிருக்கு உங்களுக்கு உங்கள் நபருக்கும் நடுவில். அதனால் இதுக்கு மேலே இந்த ரீடிங் ஏன்னா ரொம்ப டெப்த்தாக போகுது. ஒரு பர்டிகுலர் நபருக்கு அதிகமாக வரா மாதிரி இருக்குது. சரியா? இது 2 விதமான இது வந்தது. ஃபஸ்ட்டு மெசேஜ் ஒரு சிலர் நியூ லைஃப் பார்ட்னருக்காக கேட்குற மாதிரி வந்துச்சு, அவங்களுக்கு நான் சொல்லிட்டேன். அப்புறம் சில பேர் வந்து குழந்தை பாக்கியத்துக்காக ப்ரே பண்ணுறீங்க, பட் கணவர் உங்களோட இருக்க மாட்டாங்க, அவங்க கொஞ்சம் வேலை பிஸி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து அவாய்ட் பண்ணலாம், வெளியே போயிருக்கலாம், இல்லை பிரிஞ்சிருக்கலாம் 2 பேரும். இந்த குடும்ப சூழ்நிலை, இந்த பிளாக் மேஜிக் காரணமாக சீக்கிரமே இதெல்லாம் எப்போ சரியாகும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு கேள்வி இருந்தால் கண்டிப்பாக ஒரு 6 மந்த்துக்குள்ளே இந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாகி உங்ககிட்ட வந்து அந்த குழந்தை பாக்கியம் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. 6 மந்த்தில் கண்டிப்பாக அந்த நல்ல செய்தி கிடைக்கும். யாருக்கு இந்த மெசேஜ் தெரியல, நான் இந்த சுச்சுவேஷனில் யார் இருக்கீங்களோ அவங்களுக்கு அது ஸ்பார்க் வரும். ஓகேவா? கமெண்ட்டில் தெரிவிங்க, ஐ கிளைம் த பிளஸ்ஸிங்மா அப்படி சொல்லிட்டு. ஓகேவா? நல்ல பிளஸ்ஸிங்கை கொடுக்கறதுக்கு அம்மன் ரெடியாக இருக்காங்க. நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா? சரி, இப்போ நம்ம வந்து 3வது பைல் பார்க்கலாம். ஜேடு கிறிஸ்டல் சூஸ் பண்ணவங்களுக்கு என்ன மெசேஜ் வச்சுருக்காங்கன்னு. இந்த ரீடிங் பார்க்கறதுக்கு முன்னாடி செல்லங்களே ஒரு லைக் ஒன்று பண்ணுங்கள், ஹைப் ஒன்று பண்ணுங்கள். பெரிய பாளையத்தம்மன் உங்களுக்கு என்ன அருள் வாக்கு கொடுக்க போகிறாங்க, என்ன பிளஸ்ஸிங் வச்சுருக்காங்க, நீங்கள் என்ன சூழ்நிலையில் இருக்கீங்க, இந்த ரீடிங் பார்க்குறவங்க ஒரு மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் சில மெயில் எனர்ஜி உங்களுக்கு ஒரு பார்ட்னர் வேணும்னு சொல்லி கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் பார்ட்னருக்கும் உங்களுக்கும் நடுவில் என்ன விஷயம், எதனால் எதிர்பார்ப்பு ஏதோ இருக்கு. எஸ், நீங்கள் உங்களுக்கு வந்து செகண்ட் மேரேஜ் ஆகிருக்கும். அந்த நபர் திரும்ப இந்த லைஃப்லேயும் திரும்ப ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கு. செகண்ட் லைஃப் அமைஞ்சும் அவங்களுக்கும் உங்களுக்கும் ஏதாவது பிரேக் இருக்கா? அந்த பிரேக்னால நீங்கள் ஒரு 1 இயராக பிரிஞ்சிருக்கலாம். ஒரு சிலருக்கு 3 மந்த்தாக கூட பிரிஞ்சிருக்கலாம். எஸ், அவங்க உங்களை ரொம்ப வந்து ஹர்ட் பண்ணிட்டாங்க, ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுறீங்க. இப்போ கொஞ்சம் நாளாகவே ஒரு கன்ஃபியூஷனில் நீங்கள் இருக்கீங்க. ரொம்ப பயம், அதாவது உங்களுக்கு யார் மேலேயும் நம்பிக்கை கிடையாது.
இந்த ரீடிங் பார்க்குறதுல மெயினாக சில மெயில் எனர்ஜி காமிக்கிறாங்க. உங்களுக்கு இப்போ கூட டிவைன் நீங்கள் சும்மா ஒரு இதுக்காக தான், ஒரு ஃப்ளோக்காக என்ன தான் சொல்கிறாங்க பார்க்கலாம் அப்படின்னு கூட நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கலாம் இந்த ஃபைலை. ஆனால் அம்மன் வந்து உங்களுக்கு பிளஸ்ஸிங்ஸ் கொடுக்குறாங்க. சீக்கிரமே வந்து இது வந்து ஒரு கர்ம வினையினால நீங்கள் இந்த விஷயங்கள் வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்க மாதிரி சொல்கிறாங்க. ஏன் எனக்கு மட்டும் இந்த லவ் பாண்டிங் செட் ஆக மாட்டேங்குது, என் லைஃப்பில் மட்டும் ஏன் இப்படி நடக்குது? ஏன்னா நீங்கள் ரொம்ப அனுபவசாலி, ரொம்ப திறமைசாலி, ஞானி மாதிரி இருப்பீங்க. நீங்கள்லாம் ஒரு எப்படின்னா ஒரு குரு ஸ்தானத்தில் யாருக்காவது வந்து உங்களோட ஞானத்தை உபதேசம் பண்ணிட்டு இருக்கிறது, இப்போ டீச்சிங் லைனு இல்லைன்னா லெக்சரர் அந்த மாதிரி எல்லாம் கூட தெரியுது. உங்கள் நபர் உங்களுக்கு நிறைய வழிகள் கொடுத்துட்டாங்க, இல்லைன்னா உங்கள் நபர் உங்கள் மேலே அப்படி நினச்சிருப்பாங்க, இவர் நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்டெபிளான ஒரு லைஃப் கொடுக்குறேன்னு சொல்லி நம்மளை வந்து ஏமாத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிருக்கலாம். ஆனால் சீக்கிரமே வந்து 2 பேருக்குமே வந்து கம்யூனிகேஷன் இருக்குது. சீக்கிரமே உங்களுக்கு வந்து ரீயூனியன் நடக்குமான்னு கேட்குறீங்க. உங்களோட எதிர்பார்ப்பு என்னென்னா, ரீயூனியன் நடக்குமா, ரொம்ப நாளாக காலதாமதம் ஆகுது, நடுவில் தேர்ட் பார்ட்டி யாரும் இருக்கா மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. அது ஒரு மதர் கேரக்டராக கூட இருக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் வந்து ரொம்ப நாளாக இந்த விஷயம் எப்படியே போயிட்டுருக்கு அப்படி சொல்லிட்டு இது பண்ணுறீங்க, கவலைப்படுறீங்க. உங்களுக்கு சில உண்மைகள் வெளிவரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மன் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கு காரணம் என்ன, எதனால் இப்படி ஆச்சு, யார் உங்களை பற்றி ரொம்ப அவங்கக்கிட்ட வந்து ரொம்ப என்ன சொல்கிறது எக்ஸ்ட்ராவாக போட்டு கொடுத்து நீங்கள் வந்து அவங்கள ஏமாத்துறவங்க அப்படிங்கிறலாம் அவங்கள வந்து கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி விட்டுருப்பாங்க. இந்த உண்மை, சில மறைந்த உண்மைகள் எல்லாமே கொஞ்ச நாளத்தில் வெளியே வரும். அதனால் நீ இப்போ வந்து ரொம்ப அதை பற்றியே நினச்சிட்டு கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மெயில் எனர்ஜிலாம் பார்த்தீங்கன்னா நல்லா வெல் செட்டில்டாக இருப்பீங்க, ஒரு நல்ல ப்ரொஃபஷ்னல், ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியில், ஒரு நல்ல செக்டாரில் ஒர்க் பண்ணுறது, இல்லைன்னா பிஸ்னஸ் பீப்புள் அந்த மாதிரி தெரியுறீங்க. அதே நேரத்தில் உங்களுக்கு நிறையா தேடல் இருந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா உங்களுக்கு நிறையா, அதாவது ரிலேஷன்ஷிப், அதாவது காதல் வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, திருமண வாழ்க்கையிலையும் வந்து எதுவுமே வந்து உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி ஒரு நல்ல பார்ட்னர் இல்லை அப்படிங்கிறது உங்களோட விஷயம். உங்கள் பார்ட்னர் வந்து கொஞ்சம் ஜல்லஸ், கொஞ்சம் ரொம்ப பிடிவாதம், ஒரு மாதிரி ரொம்ப ரூடாக இருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு ஒரு அபிப்பிராயம். சில உண்மைகள் உங்களுக்கு தெரிய வரும். அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நீங்கள் நினைக்கிறது வந்து யாரும் நடுவில் இருக்காங்க, தேர்ட் பார்ட்டி இருக்காங்க, அதனால தான் இப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஒரு 1 இயராகவே இந்த பிரச்சனைகள் போயிட்டுருக்கு உங்களுக்கு. சில விஷயங்கள் யோசிக்கிறீங்க, மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க. அது உங்கள் வேலைக்காக கூட இருக்கலாம். உங்கள் வேலை இப்போ நடந்துட்டுருக்குது ஒரு கர்மா பீரியட் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் கவனமாக இருங்க. ஒரு சிலருக்கு வந்து ஒரு பார்ட்னர் வரலாம் உங்களுக்கு. சில பேருக்கு வந்து உங்கள் நபர் அடிக்கடி உங்ககிட்ட வருவாங்க, அன்பு கொடுக்குற மாதிரி கொடுப்பாங்க, கொஞ்ச நாளில் திரும்ப வந்து பிரச்சனை பண்ணுவாங்க. அது உங்களோட ப்ராப்பர்ட்டி சம்மந்தமாக விஷயங்களை பேசுறது, அது ரிலேட்டடான விஷயங்கள்னால அடிக்கடி வந்து உங்ககிட்ட பாசமாக இருக்க மாதிரி பிஹேவ் பண்ணுறது. அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க வந்து அந்த விஷயத்த பேசி திரும்ப வந்து பிரச்சனையை வந்து கிரியேட் பண்ணுறது, இது மாதிரி இதுக்காக சண்டை போட்டுட்டு திரும்ப போயிடுறது, இப்படியே பண்ணிகிட்ருக்காங்க. இல்லைன்னா நீங்கள் பார்க்குறதுல நீங்கள் அப்படி பண்ணலாம். உங்களுக்கு வந்து நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்து எப்போ சக்ஸஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்குது. நீங்கள் கொஞ்சம் வந்து உங்களோட சோலார் ப்ளஸ் சக்கரா, உங்களோட அந்த சோலார் ப்ளஸ் சக்கராலாம் ரொம்ப வீக்காக இருக்குது. நீங்கள் வந்து பயம்லாம் போகணும், அதை வந்து ஹீல் பண்ணணும். நீங்கள் இந்த ரீடிங் பார்க்குறதுலேருந்து ஒரு 3 மாதத்தில் உங்களுக்கு சில உண்மைகள் வெளியே வரலாம். கண்டிப்பாக ஒரு இடமாற்றம் அவசியம்னு சொல்கிறாங்க. நீங்கள் இந்த இடத்த விட்டு நீங்கள் மூவ் ஆன் பண்ணி வெளியூருக்கு எங்கேயாவது போகிறீங்கன்னா இந்த இந்த விஷயங்கள் எல்லாமே சரியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரீயூனியனுக்கு நிறைய பாசிபிள் இருக்குது. உங்கள் நபர் உங்ககிட்ட வரலாம். நீங்கள் உங்கள் ஃபேமிலியை கூட்டிகிட்டு கொஞ்சம் வந்து இந்த சிட்டி இல்லைன்னா ஸ்டேட்டு, நீங்கள் இருக்கிற ஸ்டேட்டை விட்டு வெளியே போகலாம், இல்லைன்னா அப்ராட் அந்த மாதிரி போய் கூட நீங்கள் சேர்ந்து வாழ்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்குது.
பட் உங்ககிட்ட நிறைய ஃபெயிலியர்ஸ் ஆழ்மன பதிவுகள் எல்லாமே இருக்கு. எனக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது, ஆனால் எதுவுமே வந்து இதுவாக மாட்டேங்குது, ஏன் இப்படி இருக்கு அப்படிங்கிறது. ரொம்ப வீட்டுக்காகவும் சரி எல்லாருக்காகவும் நிறைய நிறைய பண்ணிட்டீங்க, நிறைய வந்து கஷ்டப்பட்டாச்சு. இனி இனி என்னதான் இருக்கு என் லைஃப்ல அப்படிலாம் நினச்சி ரொம்ப மனசை போட்டு குழப்பிக்கிறீங்க. சில பேர் வந்து இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கீங்க, உங்களுக்கு அடிக்கடி ஃபெயிலியர் நடக்குது, உங்களை சுற்றி இருக்கிறவங்க அந்த அளவுக்கு நம்பிக்கை இல்லை, அதுவும் முக்கியமான உறவுகள் ஃபெயிலியர் கொடுக்குறாங்க அப்படிலாம் நினச்சிங்கன்னா, உங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்ணுறது லைஃப் கோச்சிங் கிளாஸ் தான். ஏன்னா இவ்வளோ மனக்குழப்பத்தில் இருக்கிறவங்களுக்கு நான் ஒரு வாரத்தில் எல்லாம் சரியா போய்டுன்னு சொல்லிட்டு அது இப்படியே தொடர்ந்துட்டு தான் இருக்கும். ஏன்னா உங்களோட ஆழ்மன பதிவுகள், நீங்கள் எவ்வளோ பெரிய டீச்சராக இருந்தாலும் சரி, ஸ்பிரிச்சுவல் லைனில் மாஸ்டராக இருந்தாலும் சரி, உங்களுக்கும் லேகிங் இருக்குது. உங்களோட லேகிங்க்கு காரணம் உங்களோட ஆழ்மன பதிவுகள், உங்கள் கர்மா. ஓகேவா? நீங்கள் ரொம்ப யோசித்து மனசையும் உடம்பையும் அழட்டிக்காதீங்க, கொஞ்சம் ஓய்வெடுங்க. உங்களுக்கு நீங்கள் வந்து மனதையும் கவனிக்கணும், உங்கள் ஹெல்த்தையும் கவனிக்கணும், உங்களை சுற்றி இருக்கிறவங்களையும் கொஞ்சம் கவனிக்கணும். ஏன்னா நீங்கள் ஓன் டிசிஷன் எடுத்து ஒரு விஷயத்த பண்ணுங்கள், உங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அப்போ தான் அது சக்ஸஸ் ஆனால் சந்தோஷம், இன்கேஸ் அது ஃபெயிலியர் ஆச்சுன்னா லேர்னிங். ஓகேவா? அப்போ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் அதை பண்ண மாட்டீங்க. இதுவே மற்றவங்களோட ஒப்பீனியன் கேட்குறது, ஏன்னா சுற்றி இருக்கிற பர்சன் சரி கிடையாது உங்களுக்கு. அதனால் கொஞ்சம் பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க. நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது, மிஸ் ஆகுதுன்னு காரணம் என்னென்னா, நீங்கள் இவ்வளோ பெரிய ஞானியாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஒரு மைண்ட் வந்து ஆசிலேஷன் ஆகிட்டே இருக்குது, ஒரு ஸ்டெபிளாக கிடையாது. அதனால் ஒரு பேலன்சிங் கொண்டு வாங்கன்னு சொல்கிறாங்க ஏஞ்சல் உங்களுக்கு. ஓகேவா? அன்னை மகாகாளி, சாரி, நான் பெரியபாளையத்தம்மன், அவங்களும் காளி தான். பெரியபாளையத்தம்மன் உங்களுக்கு ஏஞ்சல் கார்டு மூலமாக என்ன சொல்கிறாங்க, நீ வந்து உன்னோட இந்த மைண்ட் செட்டை வந்து ரொம்ப ஆசிலேஷன் பண்ணிக்கிட்டே இருக்க, ரொம்ப குழப்பிக்கிட்டே இருக்க, அதனால கொஞ்சம் வந்து ஸ்டெபிளாக உன்னோட மைண்டை வந்து ஒரு ஃபோக்கஸிங்காக வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் பார்க்குறதுல நிறைய பேர் வந்து கடகம், விருச்சிகம், மீனம் அண்ட் கன்னி, மகரம், ரிஷபம் இந்த ராசி அல்லது லக்னம் அதிகமாக இருப்பீங்க. உங்கள் ஃப்யூச்சர் நல்லா தான் இருக்குது. உங்களோட வழிகளுக்கு, உங்களோட எல்லா கஷ்டத்துக்கும் ஒரு தீர்வு கண்டிப்பாக இருக்குது. உங்கள் ஃபேமிலி நல்லபடியாக சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த ஒரு முக்கியமான முடிவு உங்கள் லைஃப்பை வந்து ஸ்டெபிளாக மாற்றிடும். ஓகேவா? இப்போ ரொம்ப பெரிய லென்த்து, உங்களுக்கு நிறைய கிளாஸ் எடுக்கணும்னு நினைக்கிறேன், அதுக்கு தான் நான் சொல்லிட்டேன், டக்குன்னு வந்துச்சு எனக்கு. லைஃப் கோச்சிங் கிளாஸ் தான் உங்களுக்கு. ஏன்னா அதில் தான் இந்த மாதிரி ஆழ்மன பதிவுகள், கர்மா கிளன்சிங், இந்த மாதிரி இவ்வளோ கேள்விகள் இருக்குது. ஏன்னா நீங்களே இவ்வளோ பெரிய, உங்களுக்கு நிறைய விஷயங்கள் ஆன்மீகத்தில் தெரிஞ்சு இருந்தும் உங்கள் லைஃபையே இந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்ட்ரகிளில் விடுறீங்க. சரி, அதுக்கு தான் சொல்கிறேன், நீங்கள் வந்து அந்த கிளாஸ் வந்தீங்கன்னா உங்களுக்கோட பிரச்சனை சரியாகும். இந்த ஜேடு கிறிஸ்டல் சூஸ் பண்ணவங்களுக்கு இத்தனை மெசேஜ், ஒரு பர்டிகுலர் நபருக்கே இவ்வளோ மெசேஜ் கொடுக்குறாங்க. அது யார்? ஓகேவா? கமெண்ட்டில் பதிவிடுங்க யாருக்கு ரெசனேட் ஆச்சோ. என்ன சொல்லலான்னா, இந்த நல்ல பிளஸ்ஸிங்கை நீங்கள் அட்ராக்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஐ கிளைம் த பிளஸ்ஸிங்ஸ். ஏன்னா ரீயூனியன் பாசிபிள் சொல்கிறாங்க. டிசிஷன் மேக்கிங் நீங்கள் எடுக்கணும். உங்களோட மனதையும் உடலையும் பார்த்துக்கணும். நீங்கள் அதை வந்து கொஞ்சம் நல்ல ரெஸ்ட் எடுத்து, நல்ல ஒரு தீர்க்கமான முடிவெடுத்து நீங்கள் வந்து முன்னேறி போங்க, ஆக்ஷன் எடுங்க. ஃபேமிலி ஒன்றாகும், கவலைப்படாதீங்க. இதுதான் அம்மனோட பிளஸ்ஸிங்ஸ். ஓகேவா? கைடன்ஸும் கொடுக்குறாங்க, பிளஸ்ஸிங்கும் கொடுக்குறாங்க, தீர்வும் கொடுத்துருக்குறாங்க. இன்கேஸ் உங்களுக்கு இந்த பிரச்சனை இல்லை, இன்னும் அப்படியே இழுத்துக்கிட்டே போகுது அப்படின்னா உங்களுக்கான தீர்வும் உங்களுக்கு டிவைன் பாத்தில் கிடைக்கும். நீங்கள் குரு கிட்ட தீட்சை வாங்கி, நான் தீட்சை கொடுத்து தான் ஒவ்வொரு கிளாஸுமே நான் வந்து இனிஷியேட் பண்ணுவேன். 2வது தீட்சை மந்திரங்கள் எல்லாமே வந்து சித்தி பண்ணிக்கிறதுக்கு எல்லாமே நாங்கள் வந்து அதை ஸ்ட்ராங் பண்ணி தான் உங்களுக்கு கொடுக்குறோம். அந்த மந்திரங்களை நீங்கள் பிரயோகம் பண்ணும்பொழுது உங்களுக்கு அபரிவிதமாக அது வந்து ஆற்றலை கொடுக்கும். உங்கள் லைஃப் ஸ்டைல்லேருந்து உங்களோட உடல், மனம், ஆன்மா பேட்டர்ன் ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஹையர் ஃப்ரீக்குவன்சிக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டிங்கன்னா உங்களோட வாழ்க்கை சுமூகமாக நல்லபடியாக நீங்கள் வந்து ரன் பண்ணிட்டு போகலாம். ஓகேவா? நிறைய தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். யாருக்காவது கன்சல்டேஷன் வேணும்னாலும் ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு நீங்கள் புக் பண்ணி பார்த்துக்கலாம், ஆப்ஷன் இருக்குது. ஓகே, காட் பிளஸ் யூ. குருச்சரணம்.